ஆஃபீஸில் நம்ம லீவு கேட்குறதுக்கு சிலவங்கெல்லாம் என் பாட்டி செத்துட்டாங்க, என் தங்கச்சிக்கு கல்யாணம், என் மாமா பையனுக்கு கல்யாணம், எங்கள் வீட்டில் விசேஷம், இப்படிலாம் பொய்யா லீவு கேட்குறவங்கலாம் சிலர் இருப்பாங்க. இப்படி தான் ஒரு நாள் என்னாச்சு, ஒரு ஆஃபீஸில் அவரோட ஹெட்டுக்கிட்ட ஒருத்தன் போய் கேட்குறான். சார் சார்ங்கிறான். உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஏதோ ஆனிட்டேன். என்ன சொல்லு? இல்லை சார், என் தங்கச்சிக்கு கல்யாணம் சார், அடுத்த வாரம். எனக்கு 2 நாள் லீவ் வேணும் சார். தங்கச்சி தானே கல்யாணம், உனக்கு இல்லை போடா அப்படின்ட்டார் அவர். திருப்பியும் போயிட்டு, இல்லை சார் தங்கச்சிக்கு கல்யாணம் சார், தங்கச்சிக்கு தானே கல்யாணம், சரி போ வெயிட் பண்ணாங்க வரேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவன் வந்த உடனே நீ இது பார், நீ இப்போ சொன்னது பொய். நான் ஃபோன் பண்ணி உன் தங்கச்சிக்கிட்ட கேட்டேன், அவங்க சொல்கிறாங்க எனக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே இவன் சொல்கிறான், சார் நீங்கள் சொல்கிறது பொய் சார், ஏன்னா எனக்கு தங்கச்சியே இல்லை அப்படிங்கிறான். ஒரு ரயில், அதில் ஒருத்தன் ஏறுறான். எல்லோரும் என்ன பண்ணுவோம், மூட்டையோடு ஏறுவோம், சுட்கேஸோடு ஏறுவோம். அந்த மாதிரி அப்புறம் என்ன, அவங்கவுங்க இடம் வந்தோடனே கீழே மேலேன்னு வச்சுட்டு உட்காருவோம் ரிலாக்ஸாக. இது என்னாச்சு, ஒரு ஆள் ஏரணத்தில் இருந்தே ஒரு மூட்டையை சுமந்துக்கிட்டே இருக்கான். அவனோட திங்ஸை அந்த ஒரு மூட்டை தான், அது பெரிய மூட்டையாக இருக்கான். அந்த திங்ஸை சுமந்துக்கிட்டே இருக்கான், கீழே வைக்க மாட்டேங்கிறான். யாரோ சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ரொம்ப பொறுக்க முடியாமல் சொல்கிறார், ஏன் சார் இந்த மாதிரி மூட்டையை சுமந்துக்கிட்டே இருக்கீங்க, வெய்யுங்களேன் கீழே, யாருன்னா பாருங்க வச்சுருக்காங்களான்னு. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வச்சுட்டீங்க, பாவம் இல்லை இந்த ரயில் எவ்வளோ ஒரு வெயிட்டு தான் சுமக்கும், என் மூட்டையும் இறக்கி வச்சா பாரம் தாளாமல் ரயில் கவுந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அடப்பாவி, இப்படி இல்லாமடா சுற்றுறீங்க? எந்த ஆம்பளையாவது தனி கொடுத்துன்னு போகணுன்னு சொல்கிறானா? கிடையாது. ஆனால் ஒரு பொட்டியை தூக்கிட்டு ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி வரும் நம்ம வீட்டுக்குள்ளே, சிவனடியார் மாதிரி. கட்டை போடல, ருத்ராட்சம் கட்டல, அவ்வளோதான், சிவனடியார் மாதிரி உள்ளே வருவாங்க. ஆனால் ஒரே வருஷத்தில் நக்சலைட் ஆகி நம்மளையும் கூட்டிகிட்டு வெளியே போயிடுவாங்க. அதை ஒரு பையன் செய்வானா? உங்கள் அம்மா அப்பா பிடிக்கலன்னு சொல்லுவானா? சொன்னாலும் நாங்களாம் எவ்வளோ வாயை பொத்திட்டு உட்காண்ட்ருக்கோம். ஆனால் இந்த பொம்பளைங்க நக்சலைட்டு அவங்க தான் 1 வருஷத்தில் கூட்டிகிட்டு எங்களை வெளியே போயிடுறாங்க. அப்படிலாம் புலம்புறாரு ஒருத்தர்.